திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளின் விளக்கம்: எழுத்துகள் அனைத்தும் ஆ என்ற எழுத்தை தொடக்கமாக கொண்டுள்ளன. அதுபோல இந்த உலகம் கடவுளை தொடக்கமாக கொண்டுள்ளது. இதை ஒரு கதையாக நாம் இப்பொழுது பார்ப்போமா? ஒரு தாத்தாவும் அவர் குட்டி பேரனும் பூங்கா ஒன்றில் தினமும் மாலையில் பேசிக்கொண்டே விளையாடி மகிழும் பழக்கத்தை வைத்து இருந்தனர். அந்த சிறுவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் எதற்கெடுத்தாலும் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்பான். ஒரு நாள் சிறுவன் தன் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, ஏன் எல்லா எழுத்துக்களுக்கும் முன்பாக ஆ என்ற எழுத்தை மட்டும் முதன்மையாக வைத்திருக்கிறார்கள்? அதற்கு தாத்தா மென்மையாக சிரித்துவிட்டு, தம்பி, நீ உன் வாயை திறந்து சாதாரணமாக ஒரு ஒலியை எழுப்பு. அதை பார்த்து தாத்தா சொன்னார், பார்த்தாயா, நீ எந்த ஒலியை எழுப்ப வேண்டுமானாலும் அதற்கு அடிப்படை இந்த ஆ என்ற அகர ஒலிதான். அதுபோலத்தான் இந்த உலகம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், இதில் எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்தாலும், இவை அனைத்திற்கும் தொடக்கமாகவும் அடிப்படையாகவும் ஒரு இறைவன் இருக்கிறார். எழுத்துக்களுக்கு அகரம் எப்படியோ உலகிற்கு இறைவன் அப்படி. நீதி: தொடக்கம் இல்லாமல் முடிவு இல்லை, இறைவன் இல்லாமல் இவ்வுலகம் இல்லை.